ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். என்ன அப்படின்னா, இந்த இரவை எப்படி நான் கடக்க போகிறேன், ஏன்னா இந்த இரவு முடியும் போது அடுத்த நாள் நான் பயப்படுறேன், இல்லைன்னா ஒரு ஆபத்தான ஒரு காரியம் அடுத்த நாள் காலையில் காத்துட்ருக்கு. இந்த இரவை நான் எப்படி கடக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம். இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேதத்திலேருந்து 2 காரியம் முதல்ல நம்ம படிக்கணும். ஏன் இந்த பயம் வந்துச்சு நம்ம பார்க்கணும். இந்த பயம் ஒருவேளை நம் செய்த பாவத்தினாலேயோ இல்லை நம் செய்த காரியத்தின் விளைவினாலேயோ வந்துச்சு அப்படின்னா, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, யாக்கோபு வாழ்க்கையிலிருந்து நம்ம இதை பார்க்கலாம். ஆதியாகமம் 32:24 யாக்கோபு அவன் செய்த தவறு, ஈசாக்கு விரோதமாக அவன் செய்த தவறு நிமித்தமா இப்ப என்ன பண்றான், இரவு முழுவதும் என்ன பண்றான், இந்த பயத்துல இருக்கிறான். ஏன்னா அடுத்த நாள் கால ஈசா அத்தனையும் என்ன பண்ணுவான், அழிச்சிருவான் ஒரே இதுல. ஸோ இப்ப என்ன பண்றான், யாக்கோபு என்ன செய்யறான் அப்படின்னா, இரவு முழுவதும் கர்த்தர்ட்ட என்ன பண்றான்னா, போராடி என்ன பண்றான், ஜெபிக்கிறான். ஸோ ஒருவேளை நம்ம மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா, அந்த இரவை நம்ம எப்படி கடக்கணும் அப்படின்னா, கர்த்தர்ட்ட போராடி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணணும், அந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஒருவேளை 2வது காரியம், ஒருவேளை நம்ம மேல தப்பே இல்லை, இது கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 12:6 பார்க்கிறோம், பேதுரு தப்பே பண்ணல, ஆனா அடுத்த நாள் காலையில் அவனை கொல்றதுக்கான திட்டம் பிறப்பிக்கப்பட்டுருச்சு. ஆனா அப்போஸ்தலர் 12:6 பேதுரு என்ன பண்ணா, அது குறித்து பயப்படாம நிம்மதியா தூங்கினான். அப்போஸ்தலர் 12:5 பார்க்கிறோம், அவனுக்காக பேதுருக்காக அநேகர் ஜெபிச்சாங்க, ஆனா பேதுரு நிம்மதியா தூங்கினான். ஒருவேளை நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னா, அந்த இரவை குறித்து நீங்க கவலையே படாதீங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு, நிம்மதியா நீங்க தூங்குங்க. God bless you.